அத்தியாயம் 3. ஆஃபீஸ் ரொமான்ஸ். ஐஷுவிற்கு அவளுடைய அம்மா கால் செய்ய காலை அட்டெண்ட் செய்தாள் ஐஸ்வர்யா. சொல்லுமா. உன்னோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா? ஆனால் மறுமுனையிலிருந்து ஐஸ்வர்யாவின் அம்மா காயத்ரி கத்தினாள். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஏன் சொன்னாதான் உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் நீ ஏன் ஆபீஸ் பக்கமே வரதில்ல? உன்னோட வேலையில உனக்கு கவனம் இருக்கா இல்லையா? இல்ல இன்னும் உன்னோட முன்னாள் காதலனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மா போதும், நிறுத்துங்க. யார பார்த்து என்னோட எக்ஸ்னு சொல்றீங்க? கௌதம் ஒன்னும் என்னோட எக்ஸ் கிடையாது. நீ இன்னும் உன்னை ஏமாத்திட்டு போனவனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவனை நம்பாத. ஜஸ்ட் ஷட் அப் மம்மி. இன்னொரு வார்த்தை கௌதம பத்தி தப்பா சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. கௌதம் ஒன்னும் அவளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. அவ என்னோட கௌதம ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இன்னும் என்னோட கௌதம் மனசுல நான் தான் இருக்கேன். அதை யாருனாலையும் மாத்த முடியாது. ஐஸ்வர்யா தன் அம்மாவிடம் உறுதியாக கூறினாள். நீ அவனை நம்பி ஏமாற போற ஐஷு. அவன் அந்த ரேணுகாவோட சந்தோஷமா தான் இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அப்புறம் என்னோட கௌதம திரும்ப நான் அடையிற வரைக்கும் எனக்கு வேற எந்த வேலையும் முக்கியம் இல்ல. ஐஸ்வர்யா பதில் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். ஏ ஐஷு, ஐஷு, இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த கௌதமுக்கும் சரி, அவனோட அம்மாவுக்கும் சரி, ஆரம்பத்துல இருந்து ஐஷுவ பிடிக்கல. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கௌதம் இப்போ அந்த ரேணுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவ என்னடானா கண்மூடித்தனமா அந்த கௌதமியே நம்பிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? காயத்ரி தனக்குத்தானே சலித்து கொண்டாள். அதே நேரம் இங்கு கௌதமின் வீட்டில் சமைத்து முடித்து தன் கணவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் ரேணு. மாடியிலிருந்து கிளம்பி கீழே வந்தவன் அவளை எரிக்கும் பார்வை பார்த்துவிட்டு சாப்பிடக்கூட வராமல் ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டான். இதையெல்லாம் பார்த்த அசிஸ்டன்ட் சனா அவளிடம் அக்கறையாக விசாரித்தாள். மேடம், நீங்களாவது சாப்பிடுங்க. இல்ல சனா, எனக்கு சாப்பிடவே தோணல. மேடம் ப்ளீஸ், நீங்க சாப்பிடலனா கண்டிப்பா பாஸ் கோவப்படுவாரு. அதற்கு ஒரு கசந்த புன்னகையை சிந்தினாள் ரேணு. நான் சாப்பிடலனா உன்னோட பாஸ் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு, நீ கவலைப்படாத. இல்ல மேடம், நான் அதுக்காக சொல்லல. நான் உங்களுக்காக தான் சொல்றேன். நீங்க நேத்து நைட்டும் சாப்பிடல, உங்களுக்கு ஹெல்த்துக்கு சாப்பாடு வேணுமே. அவள் கூறிய பிறகுதான் தன் வயிற்றுக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது என்று அவளுக்கு நினைவு வந்தது. எனவே ஒரு மனதாக சரி என்று தலையசைத்தவள் சாப்பிட அமர்ந்தாள். சனா அவளுக்கு அனைத்து உணவுகளையும் பரிமாற சாப்பிட ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே குமட்டிக் கொண்டு வந்தது ரேணுவுக்கு. தன் வாயை மூடியபடி வாஷ்பேசனை நோக்கி ஓடியவள் சிறிதளவு சாப்பிட்ட உணவையும் வாந்தி எடுத்தாள். இதை பார்த்த சனாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ரேணுவை பார்த்து கவலைப்பட்டாள். மேடம், என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் ரேணு கர்ப்பம் தரித்த விஷயத்தை யாரிடமும் தெரிவிக்கவில்லை. தனது புடவையால் வாயை துடைத்துக் கொண்டாள். ஒன்னும் இல்ல சனா, நான் நல்லதா இருக்கேன். மேடம், உங்களை பார்த்தா அப்படி தெரியல. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? சனா கேட்கவும் தன் குழந்தையின் ஆரோக்கியம் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தது அவளுக்கு. அவளுக்கு தெரிந்த ஒரு டாக்டர் இந்த சிட்டியில் இருப்பது நினைவு வர சரி என்று மட்டுமே தலையசைத்தாள். ரேணுவும் சனாவும் மருத்துவமனைக்கு கிளம்ப ஹாலின் நடு சோஃபாவில் அமர்ந்திருந்த கௌதமின் அம்மா கல்பனா கோபமாக கேட்டாள். எங்க போறீங்க? மேடம், அது சின்ன மேடத்துக்கு உடம்பு சரியில்லை, வாமிட் பண்ணிட்டாங்க. அதான் டாக்டர் பார்க்க போறோம். இவளுக்கு இது ஒண்ணுதான் கேடு. என் பையனோட வாழ்க்கையவே அழிச்சிட்டு இப்ப எங்க காசையும் செலவு பண்றாளா? அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்லாமல் இருக்க இருவரும் சில நிமிடங்கள் அப்படியே நின்றார்கள். போய் தொலைங்க, அவ என் கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தாலே போதும். அதற்கு பிறகு சனாவும் ரேணுவும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதே நேரம் வீட்டிலிருந்து கிளம்பிய கௌதம் அவனுடைய ஆபீஸுக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே வரவும் அனைவரும் பயத்திலேயே எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள். சுற்றும் முற்றும் கண்களை ஓடவிட்டான். இன்னும் ஷீலா வரலையா? பாஸ், அது ஷீலா ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிருக்கா, வந்துருவா, நீங்க போங்க. அங்கிருந்த பெண் ஒருத்தி பயத்துடனே பதிலளித்தாள். ஏனென்றால் கௌதமிற்கு லேட்டாக வருவது என்றாலே சுத்தமாக பிடிக்காது. சரி. ஆத்தி, இன்னைக்கு என்ன மூட்ல வந்திருக்காருன்னு தெரியலையே. ஆனா நீங்க எல்லாம் தப்பிச்சிடுறீங்க, நான் தான் அவர்கிட்ட பாடா படுறேன். ஷீலா பயத்துடனே ஓடிச் சென்று
அவனது கேபின் கதவை தட்டினாள். அவள் கதவை தட்டும்போது உள்ளே அவன் யாரையோ போனில் திட்டிக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு எச்சில் விழுங்க கூட பயமாக இருந்தது. அங்கு ஒருவனை திட்டிவிட்டு நேராக ஷீலாவை பார்த்தவன். இன்னைக்கு என்ன மீட்டிங் இருக்கு? எனவும் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தாள். ஐயோ, மணி இப்போவே 9 ஆயிருச்சு. அவருக்கு 8 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. ச்சோ என்று அவள் மனதிற்குள் கதி கலங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று ஏதோ நினைவு வந்தவனாக ஃபேக்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா என்றதும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளியே வந்தாள் ஷீலா. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவனின் கேபினுக்கு வரும் தருவாயில் அவள் அங்கு ஐஸ்வர்யாவை பார்த்தாள். இவங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க? எப்படியும் பாச பார்க்கத்தான் வந்திருப்பாங்க. நாமளே சொல்றதுதான் நல்லது. ஷீலா கௌதமிடம் ஓடி வந்து தகவல் கூறினாள். சார், உங்களை பார்க்க ஐஸ்வர்யா மேடம் வந்திருக்காங்க. அவளின் பெயரை கேட்ட பிறகுதான் கௌதமின் முகத்தில் பிரகாசமே வந்தது. வாட்? அவ வந்திருக்கானா உள்ள வர சொல்ல வேண்டியதானே? அவளை எதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறீங்க? கேன்சல் ஆல் மை மீட்டிங். ஐஷுவை வர சொல்லு. ஓகே ஓகே சார். அங்கிருந்து வெளியேறிய ஷீலாவுக்கு அவளுக்கு சந்தோஷம்தான். கேன்சல் ஆல் மீட்டிங் என்றால் அவள் மிஸ் செய்த மீட்டிங்கும் கேன்சல் தானே. கௌதமின் கேபினுக்குள் நுழைந்தாள் ஐஸ்வர்யா. ஹாய் பேபி, பிஸியா இருக்கியா? சொல்லு டியர், நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ மிஸ் யூ சோ மச் பேபி. ஐஸ்வர்யா காதலை பொழிந்தாள். ஐ டு மிஸ் யூ ஐஷு. ஆமா, நீங்க பேச்சுக்கு தான் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தோணுது. உனக்கு ஏன் அப்படி தோணுது? என்னோட அம்மா சொன்னாங்க, இனிமே நீங்க எனக்கு கிடைக்க மாட்டீங்கன்னு. அந்த ரேணு கூட தான் வாழ்வீங்கன்னு. இங்க பாரு, அவளை பத்தி என்கிட்ட பேசாத. அவளை பத்தி நினைச்சாவே உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது. அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு உன்னதான் பிடிக்கும். உன்னை மட்டும்தான். அதை கேட்ட பிறகுதான் ஐஷுவிற்கு சந்தோஷமாகவே இருந்தது. அப்பன்னா அவளை சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிருங்க கௌதம். கண்டிப்பா பேபி. சட்டப்பூர்வமா டிவோர்ஸ் வாங்கணும்னா அட்லீஸ்ட் 6 மாசமாவது ஆகணும். அது வரைக்கும் அவ கூட நான் இருந்து தொலைக்கணும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் அவ கூட இருக்க மாட்டேன். ஐஸ்வர்யாவுக்கு நம்பிக்கை கொடுத்தான் கௌதம். ஆனால் அவள் இன்னும் ஏதோ ஒன்றை தீவிரமாக யோசிக்க அவளின் இடையை பிடித்துக்கொண்டு தன்னோடு இறுக்கினான். இன்னும் நீ என்ன நம்பலையா? பேசியபடியே அவளின் இதழை சட்டென்று சிறை கொண்டான். ஐஷுவும் அவனுக்கு ஒத்துழைக்க அங்கு முத்தத்தின் வேகமும் ஆழமும் அதிகரித்தது. அவன் வேகத்தில் அவள் பேலன்ஸிற்காக அருகிலிருந்த டேபிளை பற்றிக்கொண்டு நிற்க அவளை அந்த டேபிளின் மீது கிடத்தியவன் அவள் மீது படர்ந்து மேலும் முத்தத்தின் ஆழத்தை அவளுக்கு கொடுத்தான். டேபிள் மீது இருந்த பொருட்களெல்லாம் கலைந்து கீழே விழுந்தது. அதை கூட பொருட்படுத்தாமல் இருவரும் முத்த பிடியில் இருக்க ஒரு கட்டத்தில் அவனே அவளை விடுவித்தான். இந்த கதையை தொடர்ந்து கேட்க குக்கு FM ஆடியோ புக் ஆப்புக்கு வாங்க.